சொல்லுங்கள், எங்கே அந்த ஐ ஓப்பனர் யார்? இல்லை சார், ஒரு பொதுவாகவே நிறைய அடிக்கடி தோணிட்டே இருந்தது சார். ஒரு வாட்டி பாக்யராஜ் சார் கூப்பிட்டு ஒரு வாட்டி பேசினார் சார். பாக்யராஜ் சார் கூப்பிட்டு பேசியிருக்காரு. நிறைய பேர், அப்புறம் நிறைய நண்பர்கள், சசி, அப்புறம் கௌதம் சார், நிறைய இடங்களில் நிறைய நல்லவங்க, ரியல் லெஜெண்டாக இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் கூட கூப்பிட்டு பேசுவாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு ஆக்சுவலாக என்ன தான் பிரச்சனை? எடிட்டர் மோகன் சார் தினந்தோறும் வந்து தெலுங்கு படம் வந்து தமிழில் வந்து டப்பிங் வாங்கி அவர் தான் ரீமேக் ரைட்ஸ் பண்ணார் சார். பெருசாக சம்பாதிச்சு கொடுத்து எனக்கு அவர் எங்கிட்ட கூப்பிட்டு ஒரு வாட்டி பணம் கொடுத்தாரு. பணம் கொடுத்து என்கிட்ட சொன்னார், நிறைய பணம், அது பணம் கொடுத்துட்டு சொன்னார். அப்பவும் நான் குடிச்சிருக்கேன். எம்எம் தேட்டரில் வச்சு, எம்எம் தேட்டர் ஆஃபீஸ் அது லிபர்ட்டி, அங்கே வச்சு எனக்கு பணம் கொடுக்குறாரு. பணம் கொடுத்து ஒரு கவரில் வச்சு பணம் கொடுத்துட்டு சொன்னார், நான் உனக்கு எது கூப்பிட்டு, நீ இந்த பணம் வேஸ்ட்டாக தான் போகும்னு தெரியும், நான் முன்னால் எவ்வளோ சம்பாதிச்சேன் தெரியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சிரிச்சிட்டே சொன்னேன், உனக்கு தெரியல, நீ என்னன்னே உனக்கு புரியலை அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஓ அந்த படம் பெரிய ஹிட்டியா, தமிழில் வந்து ஹிட்டு, ஆனால் அங்கே பெரிய ஹிட்டியா அந்த படம். ரவிதேஜான்ற ஒரு நடிகனை நீங்கள் நடிச்சல, அந்த கேரக்டரை அந்த ஆள் வந்து சின்ன சின்ன கேரக்டர் தான் நடிச்சிட்டு தான், அந்த கேரக்டரில் அவர் தான் நடிக்க வச்சிருக்கோம். அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட்டு. அவர் கேட்குறாரு, ரவிதேஜா கேட்குறாரு, இந்த படம், இந்த கேரக்டர் நடித்தவர் யார், அவர் தான் டேரக்டர்ன்றீங்க, அவரை பார்க்கணும் அப்படின்றாரு. உனக்கு ஒன்றுமே தோணலையா, உனக்கு என்ன தான் நினச்சிட்டு இருக்கிற நீ, நான் உன்னை கூப்பிட்டு, உனக்கு நீ சமயத்தில் அவ்வளோ தப்பாக போயிட்ட, நீ கூப்பிட்டா வர, மரியாதையாக இருக்கிற, கரெக்டாகவும் இருக்கிற, ஏன் அப்படி இருக்கிற, தப்பான அளவும் இல்லையா, சரியாக இருந்துட்டு ஏன் தப்பாக இருக்கிற இப்படின்னு அப்படின்னாரு. உனக்கு பணம் கொடுக்க தான் கூப்பிட்டேன், நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ, எனக்கு இந்த பணம் பார்க்கும்போதெல்லாம் அவன் ஞாபகம் வருது, எனக்கு நிறைய பணமாக வரும்போது எனக்கு ஞாபகம் வரும். அந்த ஜெனியன் அவர்கிட்ட இருந்தது சார். நீ இதை என்ன வேணாலும் பண்ணிக்கணும், ஒரு கவரில் அப்படி பணத்தை அப்படி கட்டி எனக்கு பணம் கொடுத்தாரு. எதில் வச்சு கொண்டு போவ அப்படின்னாரு. ஒரு ஐடியாவே இல்லைல்ல, எதில் வச்சு கொண்டு போவ, பாக்கெட்டில் வச்சா, இவ்வளோ காசு எப்படி பாக்கெட்டில், நான் உனக்கு பேங்க் அக்கௌண்ட்டு ஒன்று, என்னையா நீ லைஃப்பில் ஆசை இல்லாமல் இருக்கிற, முதல்ல ஆசைப்படியா, நீ ஆசைப்பட்டால் தானே எதாவது பண்ண முடியும். ஒரு வந்திருக்கிறோம் கூப்பிட்டு எதுக்கு வந்துருக்கு, நான் உனக்கு பையெல்லாம் வச்சு பணம் போட்டு கொடுக்கணுமா உனக்கு, இல்லை சார் அப்படின்னு, இந்த காசை எப்படி கொண்டு போகிறதுங்களே தெரில, என்ன நீ அப்படின்லாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தார். அவருக்கு வந்து ஆனால் அந்த மாதிரி மனிதர்கள் இருந்தாங்களா சார். நான் சொன்னேன்ல சார், நீங்கள் சொன்னீங்களே எதனால் விட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் எனக்குள்ளே ஏதோ ஒருத்தர் ஸ்டோர் ஆகிருக்கு சார். நம்மளை நம்பி, நம்மளை இவ்வளோ கூப்பிட்டு, நம்ம மேலே அன்பு செலுத்தி வேலை செஞ்ச காசே வராது சார். காசு கேட்காம ஒரு மனுஷன் பண்டலில் காசு எடுத்து கொடுத்து, உன் காசு இது அப்படின்றார் இல்லையா, உன்னோட காசு அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் தான் என்னை மாற்றிச்சுன்னு நினைக்கிறேன் சார். நான் அந்த மாதிரி மனிதர்கள் தான் காரணம், வேறு எதுவுமே காரணம் இல்லை. நீங்கள் ஒரே நாளில் இதெல்லாம் விட்டால் கூட அதுக்கான டிரைவ் கொஞ்ச நாளாக இருந்திருக்கணும், இல்லாமல் நீங்கள் ஒரே நாளில் விட்டு. ஆமாம் சார், ஆமாம். ஒரு தாட் இருந்தது சார். அந்த டிரைவ் பாயிண்ட் எதுன்னு கேட்குறேன். இல்லை சார், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு கில்ட்டினஸ் ஒன்று இருந்தது இல்லை சார். யாராவது போகும்போது சொல்லுவாங்களா சார், நல்லா வந்திருக்கலாம் அந்த ஆள், யார் தெரியுதா போகிறது, நான் அப்புறம் நடந்துகிட்டே வர இருப்பேன் சார். நான் யாருக்கு வண்டியில் போகிறது, நான் வண்டி வாங்கினா வண்டி வாங்கியிருக்கலாம், என்னென்ன வாங்கிக்கலாம், வண்டியில் போகிறது நடந்துகிட்டே இருக்கிறது. எங்கேயாவது நடப்பேன் நான், இங்கேருந்து அங்கே ஏதாவது ஒரு ஆஃபீஸுக்கு கூப்பிட்டா நீங்கள் போங்க, நான் நடந்து வரேன், ரொம்ப தூரம் இருக்குதுங்க, அது பாரு நான் வந்துடுவோம் போங்க பாரு. அவருக்கு என்னென்னா விட்டா வரமாட்டோம், நாங்கள் திட்டுவாங்க கூப்பிட்டு, நான் போய் வந்துடுறேன், நான் ஸ்லோவாக வண்டி ஓட்டுறேன், நீங்கள் வேணால் பின்னாடி வாங்க அப்படின்னு. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு, ஏன் இப்படி இருக்கிறாரு, பார்த்தா ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, வணக்கம் போடுறது, மரியாதை கொடுக்குறது, எல்லாம் கொடுக்குறது, நாசமாக போகிறது, ஏன் இப்படி. இது நிறைய பேர் இந்த நல்லா வந்திருக்கலாம் அந்த ஆள், இந்த நல்லா வந்திருக்கலான்ற வார்த்தை இருக்குல்ல சார், இது நிறைய பேர் வாயிலேருந்து வந்ததுனால தான் நல்லா வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நான். அருமை. கண்டிப்பாக சினிமாவை பொறுத்த வரைக்கும் பல நல்ல நல்ல படங்களை பண்ணவங்கள கூட இந்த சினிமா ரசிகர்கள் வந்து மறந்துருக்காங்க. நீங்கள் கொடுத்தது ஒரே ஒரு வெற்றி படம். இப்போ நீங்கள் நம்முடைய நிகழ்ச்சியிலேயே பார்த்தீங்க, இத்தனை ரசிகர்கள் பல ஊர்லேருந்து வந்து உங்களை பேசுகிறாங்க, உங்களுடைய பட காட்சிகள் எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் சார், ஆமாம். இந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் மனசில் தாக்கத்தை ஏற்படுத்தியதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு ஆரம்பத்தில் வந்து சினிமாவை வந்து லவ் பண்ணது, நினச்சது, அது மாதிரி ரொம்ப உண்மையாக இருந்தது தான் சார். அவ்வளவு சின்சியராக இருந்ததுனால தான் அந்த எழுத்துக்கு கிடச்சது. இப்போ கூட என்னென்னா என்ன தோணுன்னா, இப்போ கூட எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, இந்த ப்ரொடக்ஷன் சைடில் கூட எனக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அடுத்த மாதம் ஷூட், அவங்க கூட கேட்பாங்க, ஏன் இவ்வளவு முடிஞ்சதே ஸ்கிரிப்ட்டு, நீங்கள் வேணால் ஒரு சண்டேலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க, வேறு மாதிரி இருங்க, எதுக்கு காலையில் 5 மணிக்கெல்லாம் வரீங்களாமா ஆஃபீஸுக்கு, நீங்கள் என்ன இந்த ஃப்ளாட்டுக்கு வாட்ச்மேனா, எதுக்கு 5 மணிக்கு வரீங்க அப்படிம்பாரு. நான் சொல்லுவேன், இல்லை சார் நான் வந்து அவ்வளோ, ஏன்னா நான் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து படம், அதான் சொல்லிட்டேன்ல சார், அப்போவே படம் எடுக்கிறதுக்கு பெரிய விஷயமே இல்லை, எனக்கு முன்ன விட ரொம்ப பொறுப்பு, நான் தினந்தோறும் பண்ணும்போது இருந்ததெல்லாம் கூட அப்படி இல்லை சார், இன்றைக்கி அதை விட ரொம்ப பொறுப்பு இருக்குது, ஜெயிச்சே ஆகணும் சார். அதான் நான் சொல்லிட்டேன், நம்மளை மாதிரி ஆளுங்க ஜெயிச்சா நிறைய பேர் ஜெயிச்சது மாதிரி அது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, சினிமா வச்சு கொண்டாடும் சார், எல்லோரும் கனெக்ட் பண்ணணும், இந்த சினிமாவுக்குள்ளே எல்லோரும், நிறைய அக்காக்களை, நிறைய அம்மாக்களை, நிறைய பேரை. சினிமாவை முடிவு பண்ணுறது வந்து என்ன இருந்தாலும் ஃபேமிலி தான் சார், குடும்பங்கள் தான் முடிவு பண்ணுது, எல்லா குடும்பமும் அந்த படம் பார்த்தா தான் பெரிய ஹிட்டு. ஸோ அதை இந்த சினிமா செஞ்சிடும்னு நம்புகிறேன். அதுக்கு நான் மெனக்கிட்டு உட்காந்து வேலை செய்கிறேன் சார். நான் என்ன கேட்டால், உலகத்தின் மிகச்சிறந்த போதைன்றது ஒரு செய்கிற வேலையை சிறப்பாக செய்கிறத விட போதை உலகத்திலே இல்லை சார்.
ஒரு அழகான சீன் எழுதி அதை கண்டுபிடிக்க ஒரு நாள் ஆயிருக்கு. ஆமாம், அதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு 24 வருஷம் ஆயிடுச்சு சார் அது. பட் ஆனால் இவ்வளவு நாள் வரைக்கும் கடவுள் நம்மளை இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்களா சார், அதுதான் பெரிய ஹைலைட்டு. ஏதோ ஒரு வகையில் வந்து ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாக நிச்சயம். தினமும் காலையில் 5 மணிக்கு வந்துடுவீங்களா ஆஃபீஸ்? 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவோம் சார். 4:30 மணி கரெக்டாக 4:30 மணிக்கு எந்திரிப்பேன். காலையில் 5:30 மணிக்கெல்லாம் ஆஃபீஸில் இருப்பேன். ஓ, அது நல்லா இருக்குது சார், செம்மையாக இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் காலையில் நடக்குது சார். அது எழுதும் போதும் சரி, நான் இந்த ஸ்கிரிப்ட் இல்லை சார், இப்போ இந்த ஸ்கிரிப்ட் இல்லை, நிறைய எழுதுறேன். பட் என்னவோ எனக்கு சினிமாக்கு நேற்று வந்த ஃபீல் தான் இருக்குது. நான் வந்து இவ்வளோ நாள் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. நான் அது மேலே நம்பிக்கையும் இல்லை. இந்த நம்பிக்கை எங்கே உடையினா, நீ முதல்ல ஒரு ஷோ மறுபடியும் காய் போடலாம் சார். இப்போ கூட தோணும் என்ன பெருசா அப்படின்ட்டு. ஆனால் ஒரே ஒரு ஷோ அந்த தேட்டரில் ஓடல சார், ஒரு படம். அதில் ஒரு மேஜிக் நடக்குன்னு பெருசாக நம்புகிறோம். மிக பெருசாக ஒன்று பண்ணுவோம். இரவு எத்தனை மணி வரைக்கும் உழைப்பீங்க? சார் 11:30 மணி வரைக்கும். எந்த டயர்டும் இருக்காதுல்ல சார், எந்த பிரச்சனையுமே இல்லை உடல் ரீதியாக. அதெல்லாம் தான் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். அதனால தான் அந்த இறைவன் ஏதோ ஒரு வகையில் நம்மளை அங்கே வச்சிருக்காருன்னு தோணும். ஏன்னா கொஞ்சம் என் கூட பிடிச்சி அதான் சொன்னேன்ல சார், எல்லாருமே வந்து வணக்கம் போட சொன்னால் ஹை ஸ்பீடில் தான் சார் கை போகுது. இப்படியே வணக்கம் போட்டு கை போகிறதுக்கே கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகுது. ஏன்னா இங்கே பிரச்சனை, கை தூக்க முடியல, வலிக்குதுன்றான், ரொமான்டிக் பெயின், அவ்வளோ பெயின் இருக்குன்றான். எனக்குலாம் கையே இருக்கக்கூடாது, அப்படி குடிச்சிருக்கேன் நான். பட் இவ்வளவு தூரத்துக்கு இருக்க முடியுதுன்னா, எந்த வியாதி இல்லாமல் இருக்க முடியுதுன்னா, யாரோ போட்ட ஒரு பிச்சை தான் சார் இது. அப்போனா நம்ம இதுக்கு ஏதோ வச்சுருக்கான், நம்ம இந்த விஷயத்துக்கு ரொம்ப உண்மையாக இருப்போம், நம்ம செய்கிற வேலையை மிக சிறப்பாக செய்வோம், அதுதான் நம்மளுக்கு இந்த சோல் கொடுத்துருக்கு அப்படின்னு தான். ஏன்னா முன்னோட இவ்வளோ எனர்ஜியாக இருக்க முடியுது சார். ஹாஸ்பிட்டல் பக்கம் போகல, எந்த வியாதி இல்லை. நான் குடிச்சதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்கணும், வரவே கூடாது, வெளியே விடக்கூடாது. ஆனால் பட் நான் போக்கமே போனதில்லை. பட் அவ்வளவு இதான் எனர்ஜியாக இருக்க முடியுதுன்னா நம்பி தான் ஆகணும். எதுவுமே முழுசாக டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சார். அப்படியா? ஆமாம். ஏரியாவில் நான் சொல்லுவேன் சார், எங்கள் ஏரியாவில் கோழி 5 மணிக்கு எந்திரிக்குது, நான் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறேன். நான் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் கோழியே எந்திரிக்குது. அப்போ நான் இது வந்து நம்பி தான் ஆகணும்னா, பட் ஏதோ ஒன்று நம்மளை வச்சிருக்குன்னா, எதுக்கோ ஒன்றுக்கு வச்சிருக்கு, வேலை செய்கிறோம், கரெக்டாக இருக்கிறோம், பார்த்துடலாம் சார், ஏதாவது ஜெயிச்சிருவோம் சார். மறுபடியும் நான் சொன்னேன், மறுபடியும் வந்து சித்ரா சார் என்னை கூப்பிட்டு இந்த ஹிட்டு எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. அருமை. பொதுவாக இது போன்ற எல்லா கதாசிரியர்களுக்கும் நாம் அடுத்து பிரபலமான கதாநாயகர்களுக்கு கதை சொல்லணும் அப்படின்றது தான் எண்ணமாக இருக்கும். உங்களுக்கு அப்படி எண்ணம் இருக்கா? அந்த கதை சொல்லணுன்றதே இல்லை சார். இந்த படத்தோட அப்புறம் எல்லா கதாநாயகர்களும் நம்மளை கூப்பிடுவாங்க சார் மறுபடியும். அருமை. வாண்டடாக இருப்போம் சார் நான். அருமை. இந்த படத்துக்கு அப்புறம் எல்லா இன்னைக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா நடிகனும் என் கூட ஒரு படம்னு நினைப்பாங்க சார். மறுக்கவே முடியாது, அடிச்சு சொல்லுவோம். அருமை. கண்டிப்பாக நான் எங்கேயுமே போக முடியல சார், கூப்பிடுவாங்க. இந்த படம் கூப்பிட வைக்கும் சார் கண்டிப்பாக. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தினந்தோறும் மாதிரியான படங்கள் நீங்களாக ஹீரோ வர்ஷிப் பண்ணக்கூடிய படங்களையும் எழுதக்கூடியவர் தானே நீங்கள்? ஆமாம் சார், இந்த படமே அப்படி தான் சார். இப்போவே இங்கே வேணும் சார், அது அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் சார். நான் இந்த கலெக்ஷன் வேணும், கண்டென்ட் எப்படி இருக்கு அப்படின்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கலெக்ஷன் வேணும், அடிக்கடி சொல்லுவேன் நான். அரசியல்வாதினா எலெக்ஷனு, சினிமாக்காரனா கலெக்ஷன் இருந்தால் தான் இங்கே. நீ வந்து நான் கண்டென்ட் நல்லா இதெல்லாம் வேணாம், எவ்வளோ ஓடிச்சு, எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு, எத்தனை வாட்டி ஹிட் ஆச்சு, எவ்வளோ பேர் சம்பாதிச்சாங்க, அது கொடுக்கணும். நீ என்ன வேணால் கொடு, ஹிட் ஆகணும். நீ ஜெயிச்சாதான் சார் மரியாதை, கலெக்ஷன் கொடுத்தா தான் மரியாதை. நல்ல கண்டென்ட் வச்சிருக்காரு, ஓகே அவரை ஓரமாக உட்கார சொல்லுன்றோம், அதெல்லாம் இல்லை. ஜெயிக்கணும் சார், ஜெயிச்சாதான் மரியாதை. ஸோ அதை செய்வோம் சார், நம்ம அதை ரேட்டிங்கில் கொண்டு வருவோம். ஆகாயம் படத்துக்கான தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து எல்லாமே முடிஞ்சது சார், கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. அடுத்த யார் இசையமைக்க போகிறாங்க சார்? இசையமைப்பாளர் வந்து ரகுநந்தன் சார், என்ஆர் ரகுநந்தன். அருமை, அவர் தான் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்புறம் பாடல்கள் வந்து நம்ம இவர் இந்த இதெல்லாம் எழுதலாம் சார், அந்த 100 சாமிகள் அந்த இவர் எழுதுகிறார், அந்த ஏக்நாத்னு சொல்லிட்டு அவர் தான் சாங்ஸ் எல்லாம் எழுதுறாரு சார். மற்றபடி எல்லாம் எடிட்டர் வந்து பிரேம்குமார்னு சொல்லி 2D இதெல்லாம் நிறைய நேஷனல் அவார்டு எடிட்டர் சார் அவர். மற்றபடி எல்லாமே ஆர்டிஸ்ட் தான், கம்ப்ளீட்டாக ஆர்டிஸ்ட் தான் சார். கம்ப்ளீட்டாக மொத்தம் படமும் சென்னை தான், 2 மாதத்தில் முடிச்சிருவோம், 4 மாதத்தில் தேட்டருக்கு வந்துடும் சார். நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப கம்பீரமாக சொல்லுவீங்க சார், சூப்பர் அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லாத்துக்குமான சினிமா சார் அது. இந்த கதையை எழுதுறதுக்கு எவ்வளோ நாள் பிடிச்சது உங்களுக்கு? முன்னாடி ஒரு ஐடியா இருந்தது சார், டோட்டலாக எழுதி முடிக்கிறதுக்கு 1 மாதம் ஆச்சு, அவ்வளோதான். 1 மாதத்துக்கு மேலே வேலை இல்லை சார். டெய்லி ஒரு 4 சீன் எழுதினீங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே எழுதுறதுக்கு வேலை இல்லை சார். ஒரு டெய்லி 4 சீன் கண்டிப்பாக எழுதலாம், காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே 4 சீன் எழுதலாம். திருப்பி அதை கரெக்ட் பண்ணி பண்ணால், ஆனால் காலையில் என்ன எழுதணும்னா காலையில் 7 மணிலேருந்து வேலை செய்யணும் சார், 6 மணிக்கு உட்காந்து வேலை செய்யணும். காலையிலன்னா 11 மணி கான்செப்ட்லாம் கிடையாது சார், நம்மளுக்கு 11 மணிக்கு ஆஃபீஸுக்கு வரது இல்லை. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சால் டெய்லி ஒரு 4 சீன் எழுதலாம் சார். அதுக்கு எல்லா ரீதியாகவும் ஒத்து வருது, உடல் ஒத்து வருது, எல்லாமே ஒத்து கொடுக்கறதுனால நமக்கு பண்ண முடியுது கரெக்டாக. 1 மாதத்துக்குள்ளே எழுதிடலாம் சார். இல்லை, ஒரு சிலர் உட்காந்து தாங்களே முழு கதையும் எழுதுவாங்க, வசனத்தை எழுதுவாங்க. வேறு சிலர் கதையை பொறுத்த வரைக்கும் நண்பர்களோட பேசி விவாதித்து அதில் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் எடுத்துக்குவாங்க. நீங்கள் எந்த வகை? இல்லை சார், நான் வந்து எப்போவுமே டிஸ்கஷன்றது எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உட்காந்து பேசுகிறது தான் சார். நான் வேறு யாருக்காவது டைலாக் எழுத போனால் கூட சரி தான். நான் முன்னிலே சாருக்காக ஒர்க் பண்ணும்போது நான் தனியாக தான் சார் எழுதுறேன். இப்போவும் நான் எழுதுனேன், நான் வேறு யாருக்கு எழுதியிருந்தாலும் சரி, இப்போ எனக்கு எழுதுறதும் சரி, நான் மொத்தமாக உட்காந்து ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் தனியாக தான் எழுதுவேன். மொத்த சீனும் 80 சீன் வித் டைலாக் கூட எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் டிஸ்கஷன். எழுதும்போது டிஸ்கஷனே கிடையாது சார், எப்போவுமே இல்லை.
எல்லாத்தையும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இப்படி இருக்குது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இந்த சீனில் இப்படி இருக்குது, இந்த சீன் அவ்வளோதானே தவிர ஓப்பனிங்லேருந்தே ஒரு கதை பேசலாமா, ஓப்பனிங் எடுத்தவொன்னு எப்படி வச்சுக்கலாம், அதெல்லாம் இல்லை. அது என்னோட வேலை, அது மொத்தமாக எழுதிடுறேன் சார். நண்பர் இருக்கார் பேசிட்டு. வணக்கம், கேட்க சொல்லுங்க. சாரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சாரோடைய படத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. தினந்தோறும் படம் மாதிரி எப்ப கொடுப்பீங்க? தினந்தோறும் படம் மாதிரி நல்ல அருமையான படம் சார் இது. சரி சார், சரி சார், நன்றி நன்றி. அந்த படத்தை மறக்க முடியாது. கண்டிப்பா 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 சார், நன்றி சார். அதுல நடிச்ச சுவலட்சுமி அருமையா நடிச்சிருப்பாங்க, முரளி அருமையா நடிச்சிருப்பாங்க. நீங்க பண்ற காமெடி இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அப்படி ஒரு ஆளை உங்களை எல்லாம் பார்க்க முடியல, திரையிலையும் பார்க்க முடியல, டைரக்டரையும் பார்க்க முடியல. நீங்க எல்லாம் வெளியில வரணும் சார். நீங்க எல்லாம் வந்தாதான் எல்லா மக்களும் பாக்குற மாதிரி படமா இருக்கணும். கண்டிப்பா 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 சார், கண்டிப்பா. நன்றி நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்கள் எது சிறந்த படம்னு நினைக்கிறீங்க? நண்பர்களோட டிஸ்கஸ் பண்ணி திரைக்கதை உருவாக்குறதா இல்லை நாமளே தனியாக எழுதுறதா? இல்லை சார், டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறது நல்ல விஷயம் தான் சார். எனக்கு வந்து அது கொஞ்சம் பழகிடுச்சுன்றதுனால நானும் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறேன் சார். எனக்கு அப்படியே அந்த ஆரம்பத்துலேருந்து அப்படி பழகிடுச்சு. இப்போ சார் கூட போய் முன்னிலை நான் எழுதிடுறேன் தனியாக. வேறு யாருக்காவது போய் எழுதினா கூட உட்காந்து முன்னாடி நிறைய பேருக்கு எழுதும்போது தனியாக தான் சார் எழுதுவேன் நான். இந்த இப்போ சூப்பர் வீட்டுக்கெலாம் போயிட்டு இந்த பிள்ளையார் தெரு கடைசி வீடுன்னுலாம் ஒரு படம் வந்துடல சார், அதெல்லாம் நான் எழுதுனேன் தனியாக தான் எழுதுவேன் நான். எப்போவுமே யாருக்கு எழுதினாலும் தனியாக எழுதுறது. ஏன்னா நல்லா இருக்குது சார், அது கொஞ்சம் தனியாக எழுதிட்டேன்னா அந்த மாடுலேஷன், நான் எழுதும்போது டைலாக் எழுதும்போது மாடுலேஷன் என்ன இது டோட்டலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்றதை கொடுக்கறதுக்கு நல்லா இருக்காது. வெறும் டைலாக்னா டைலாக் எழுதுறது இல்லை சார், அதாவது சீன் பண்ணி தான் எழுதுகிறோம். பட் ஆனால் எனக்கு வந்து இந்த இது பிடிச்சிருக்கு. எனக்கு நான் மொத்தமாக உட்காந்து ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் எழுதி முடிச்சுட்டு டைலாக்கோட எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் உட்காந்து பேசுகிறது நல்லா இருக்குது சார். இப்போ எழுதி முடித்தோடனே விவாதத்தில் இந்த சீன் நல்லாவே இல்லை, படத்தோட ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு சில பேர் கருத்து தெரியும் சொல்லுவாங்க. நம்ம அதை ஏற்றுக்குவீங்களா? கண்டிப்பாக 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 சார், கண்டிப்பாக. ரெண்டாவது நமக்கு சினிமாவே வந்து சார் கதைன்றதை விட ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொஞ்சம் நம்ம பார்க்குறது விதம் தானே சார். இப்போ இன்றைக்கி வரைக்கும் சார், இவ்வளோ நாளுக்கு வந்ததுக்கப்புறமும் இன்னும் மணி சாரை வச்சு நம்ம வச்சு கொண்டாடுறதுக்கு காரணம் என்னென்ன சார், ரஜினி சார் எவ்வளோ படங்கள் ஒரு படங்கள் நடிச்சிருக்காரு, ரஜினி சார் எவ்வளோ படம் நடிச்சிட்டாரு, முள்ளு மலர்லாம் மறுக்கவே முடியாது. இருந்தாலுமே அந்த தளபதி அப்படின்ற ஒரு படம் இருக்குல்ல சார், அதாவது அந்த கதையாக வந்து சாதாரணமான கதை சார், அது 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையாக இருக்கலாம். ஆனால் அந்த அந்த கேரக்டரைசேஷன் டிசைன் ஒன்று இருக்குல்ல சார், அது சினிமாவுக்கு அது தேவைப்படுது இல்லை சார், அதான் ரொம்ப முக்கியம். ஒரு அதுக்கப்புறம் அந்த தளபதியில் அந்த கேரக்டரைசேஷனுடைய டீட்டெயில் சாதாரணமாக எல்லாரும் டைலாக் எழுதுறதுக்கும் அவர் அந்த படத்தில் எழுதின டைலாக் வித்தியாசம் சாதாரண விஷயம் தான் சார். அதில் ஒரு சீன் வரும், அதில் ஒரே ஒரு சீன் வரும், ஒன்றுமே இருக்காது. அந்த அவன் வந்து அந்த முதல்ல அந்த ரஜினி சாரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு சார்லி இருந்து ஒரு சீனில் பேசுவார். அவன் யார் அடிச்சுட்டு வந்திருக்கான் தெரியுமா, தேவராஜோட ஆளை அடிச்சுட்டு வந்திருக்காங்க கேட்டவுடனே கட் பண்ணால் அவர் உள்ளேருந்து வந்தவுடனே பக்கத்தில் வந்தோடனே யார் அடிச்சுட்டு வந்திருக்கான்னு சொன்னோன்னே டக்குன்ட்டு அந்த ரஜினி சார் வந்து டக்குன்னு அவனை சார்லியை பிடிச்சி போட்டு, டேய் என்ன தப்பா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்லுவார். இல்லை நான் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தேன், அந்த காசை கொடுக்க முடியல, நீ காசு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அந்த அது வரைக்கும் உன் பொண்டாட்டி வந்து என் கூட அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாரும் ஒரு வார்த்தை கேட்கல. ஏன்னா தேவராஜ்னா பயம். என்னடா பண்ணுவான் தேவராஜ், இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல சார், இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தில்லை, சாதாரண விஷயம் தான் அது, மிக சாதாரண விஷயம். ஆனால் அந்த கேட்ட விதம் இருக்குல்ல, தண்ணி எடுத்து அடிச்சுட்டு வந்து நின்றுட்டு என்னடா பண்ணுவான் தேவராஜ். இப்போ சில இடத்துல போய் டைலாக் எழுதும் போது என்னடா பண்ணுவான் தேவராஜ் 2 வாட்டி எழுதுனா, இல்லை குடிச்சிட்டு 2 வாட்டி எழுதியிருக்காண்டா இருந்தாலும் அப்படின்றான். அந்த 2 வாட்டிக்கு அந்த சொன்ன சில இடத்துல அப்படி அந்த டெலிவரி இருக்குல்ல சார், அந்த ஒரு ஆளுமை வந்து அந்த ஒன்றுமே இல்லை, அதில் ஒரு பெரிய ஹீரோஸாக இருக்கும். என்னடா சொல்கிறா அப்படின்றது வந்து என்ன இருக்குது அதில், அது வந்து மணிசார்கிட்ட பார்த்தோம்ல சார், ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இல்லை. அது ஒரு சாதாரண விஷயமா இருந்தால் கூட அது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த ஜெய்சங்கர்கிட்ட வந்து அவர் சத்தியமாக சாதாரண சீனாக இருக்கலாம், பட் ஆனால் அதில் கேட்ட விஷயம் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் அது வந்து இருக்குல்ல, அது வேணும் இல்லை சார். அந்த ஒரு அந்த ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான்னு சொன்னோன்னு ஒருத்தர் இப்படி கூட்டு வந்து இப்படி நிற்கும் போது தேவா அப்படின்னு கத்துறதுக்குல அங்கேருந்து பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு டில் டவுன் ஆகும், அப்படி அந்த விஷுவல் திருப்பி இங்கேருந்து போகிறது அப்படி கேமராங்க, அதெல்லாம் வேணும் இல்லை. சினிமாவுக்கான லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குல்ல, வா இந்த குழந்தை பிறந்த பண்ணி தான் வந்து பேர் வச்ச, வா நீ வந்து வாக்கரிச்சு போட்டு போ வா அப்படின்னு. என்னாச்சு அந்த லாங்குவேஜ் ஒன்று இருக்குல்ல, அது வந்து மணிசார்ட்டு எடுத்துக்கிட்டோம் சார், நிறைய இன்றைக்கு வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆகாயத்தில் நாகராஜ் நடிக்கிறாரா? இல்லை சார். ஏன்? கண்டிப்பாக இல்லை சார், வேணான்னு தோணுச்சு. அதில் பெருசாக இல்லவும் இல்லை சார். அது இல்லை, நடின கதாபாத்திரமாக நடிங்க. ஏன்னா உங்கள் நடிப்பும் வந்து ஆமாம் சார், ரசிகர்களால் விரும்பப்படுது, வரவேற்கப்படுது, அது நண்பர்கள் கண்டிப்பாக பல பேர் சொன்னாங்க. பட் இதுலேயே வந்து அந்த இதில் வரக்கூடிய எல்லா கேரக்டரைசேஷனும் ஒரு மாதிரி, அதான் சொன்னேன்ல சார், பெருசாக பேசப்படுது சார். ஒரு கேரக்டரைசேஷன்லாம் பண்ணியிருக்கோம், ஒரு மாதிரி அந்த டெலிவரிலாம் வேறு மாதிரி இருக்கும் சார். ஏன்னா அதுவும் இப்போ இவ்வளோ எனர்ஜியாக இருக்கனால அந்த பையன்கிட்ட கதை சொல்கிறோம், அந்த பையன் அப்படியே உட்காந்துருக்கான் சார், அப்படியே இதுக்காக என்ன வேணாலும் நான் பண்ணிப்பான். புதுசாக ஒரு 4 படம் பண்ண நடித்த பையன் தான் அவன், வேறு மாதிரியான ஒரு பையனை வந்து நிற்பான் சார். அவன் வேறு மாதிரியாக வந்து நிற்பான், அவனோட லாங்குவேஜே வேறையாக இருக்கும். ஸோ புதுசாக இருக்கும் கொஞ்சம் சினிமா.
அப்படி பண்ணால் சார் நம்ம நீங்கள் நிற்க முடியும். நீங்கள் படம் முதல்ல பார்க்கும்போது நீங்கள் சொல்லுவீங்க கையை பிடிச்சிட்டு, சொன்னது அப்படியே எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும் எல்லாருக்குமான சினிமா சார். அப்படி டைட் பண்ணிவிட எல்லாரையும். அருமை. உங்களுடைய ஆகாயம் மிகப்பெரிய வெற்றி பெற நம்முடைய டூரிங் டாக்கீஸ் சார்பாகவும் டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி சார், ரொம்ப நன்றி. அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிக பெருமக்களுக்கு இன்றைய சாட் வித் சித்ரா நிகழ்ச்சி நீங்கள் எந்த அளவு ரசிச்சிருப்பீங்க அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நாகராஜை பொறுத்த வரைக்கும் அவர் வெளிப்படையான ஒரு மனிதர். சினிமாவில் நிறைய பேர் நான் திறந்த புத்தகமாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே திறந்த புத்தகமாக இருப்பவராக தான் நாகராஜை நான் பார்க்குறேன். அவருடைய பேட்டியே பார்த்திங்கன்னா பலருடைய கண்களை திறந்த ஒரு பேட்டியாக அமைஞ்சது. அதுக்கு முக்கியமான காரணம் அவர் மனம் திறந்து பல விஷயங்களை நம்முடைய சாய் வித் சித்ரா நேர்காணலில் பகிர்ந்து கொண்டது தான். அது மாதிரி ஒரு அனுபவத்தை தான் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியில் அவர் உங்களுக்கு தந்திருக்காரு. வழக்கம் போல தான் இந்த முறையும் உங்களில் பல பேருக்கு பேச வாய்ப்பு கிடைத்திருக்காது அப்படின்னு என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது. 2 மணி நேரத்தில் எத்தனை பேரோடு நம்மளால் பேச முடியுமோ அத்தனை பேரோட நம்ம பேசியிருக்கோம். மீண்டும் ஒரு முறை அடுத்த கலைஞரோடு பேசும்போது நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.